ஒரு சிறிய கிராமத்தில் சரக் சரக் என்ற தையல் இயந்திரத்தின் ஒலி இடைவிடாது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது மீனாட்சி என்ற ஏழை தையல்காரியின் வாழ்வின் நாதம். அவளின் உலகம் அவளின் மகள் செல்வி. செல்வி அழகும் அறிவும் நிறைந்தவள். மீனாட்சியின் ஒரே கனவு தான் அனுபவித்த வறுமை தன் மகளை தீண்டக்கூடாது என்பதுதான். தன் மகளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக அவள் தினமும் 15 மணி நேரம் உழைக்கிறாள். அவளின் கண்கள் மங்கினாலும் ஊசி கைகளில் குத்தினாலும் அதை அவள் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. செல்வி வளர்ந்து நகரத்தின் ஒரு பெரிய கல்லூரியில் சேர்கிறாள். அங்குள்ள நாகரிகமான சூழல் அவளை மெதுவாக மாற்றுகிறது. அவளுடைய தோழிகள் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒருமுறை விடுமுறைக்கு ஊருக்கு வந்த செல்வி, அம்மா, ஏன் எப்பவும் இந்த பழைய சேலையிலேயே இருக்கீங்க? நகரத்துல என் தோழிகளின் அம்மாக்கள் எல்லாம் எவ்வளவு ஸ்டைலாக இருக்கிறார்கள் தெரியுமா? உங்களை நினைத்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று கேட்கிறாள். மீனாட்சி மெலிதாக சிரிக்கிறாள். எனக்கு எதற்கு புதியது? நீ நன்றாக உடை அணிந்தால் அதுவே எனக்கு போதும் என்கிறாள். இது ஒரு பாச போராட்டம். அம்மா கொடுப்பதில் மகிழ்ச்சி கண்டாள், மகளோ அதை தாழ்வாக கருதுகிறாள். செல்வியின் இறுதி ஆண்டு படிப்புக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுகிறது. மீனாட்சியிடம் அவ்வளவு பணம் இல்லை. அவளுக்கு ஒரே சொத்து அவளது அம்மாவின் நினைவாக இருந்த ஒரு சிறிய தங்கச் சங்கிலி. அதை அடகு வைக்கிறாள். போதாததற்கு அக்கம் பக்கத்தில் கடன் வாங்குகிறாள். கடன் கொடுத்தவர்கள் வீட்டிற்கு வந்து சத்தம் போடும்போது செல்விக்கு தெரியாமல் அவர்களை தெருவிலேயே சந்தித்து சமாதானப்படுத்தி அனுப்புகிறாள் மீனாட்சி. ஒருமுறை செல்வி தற்செயலாக இதை பார்த்து விட்டாள். ஆனால் தன் அம்மா மீது இருந்த கோபத்தினால், ஏன் இப்படி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுகிறீர்கள் என்று காயப்படுத்துகிறாள். அந்த வார்த்தைகள் மீனாட்சியின் இதயத்தை தைத்தாலும் அவள் மௌனமாகவே இருக்கிறாள். செல்விக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது. முதல் சம்பளம் வாங்கியவுடன் அவளுக்குள் ஒரு கர்வம் எழுகிறது. இனி நான் அம்மாவை சாதித்து காட்டுவேன் என்று நினைக்கிறாள். பல வருடங்களுக்கு பிறகு ஊருக்கு செல்கிறாள். ஆனால் அவள் பார்த்த காட்சி அவளை நிலைகுலைய வைக்கிறது. மீனாட்சி படுக்கையில் கிடக்கிறாள். தையல் இயந்திரம் துருப்பிடித்து ஓரம் தள்ளப்பட்டிருக்கிறது. செல்விக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பக்கத்து வீட்டு பாட்டி சொல்கிறார், உன் அம்மாவுக்கு 2 வருடங்களாகவே கண் சரியாக தெரியவில்லை செல்வி. உன்னிடம் சொன்னால் உன் படிப்பு கெட்டுவிடும் என்று சொல்லவிடவில்லை. அந்த இருட்டிலும் தையல் மிஷினை மிதித்து மிதித்து அவள் கால்கள் வீங்கி போயிருக்கிறது. நீ படித்தது அவளின் இரத்தத்தில். செல்வி ஓடி சென்று அம்மாவின் கால்களை கட்டிக்கொண்டு அழுகிறாள். என்னை மன்னிச்சிடுமா, உன் தியாகத்தை நான் வெறும் ஏழ்மையாக பார்த்தேன். நீ எனக்காக கொடுத்தது உன் உழைப்பை மட்டுமில்லை, உன் வாழ்க்கையையே என்று கதறுகிறாள். மீனாட்சி மெதுவாக கண்களை திறந்து தன் மகளின் முகத்தை தடவி பார்க்கிறாள். நீ படித்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து விட்டாய் அல்லவா? அது போதும் செல்வி. ஒரு அம்மாவுக்கு அவளின் தியாகம் எப்போதும் பாரமாக தெரியாது. அது ஒரு சுகமான சுமைதான் என்கிறாள். அம்மா தியாகம் ஒரு வேர் போல. அது தரும் வலிமைதான் உன் வாழ்க்கை. அந்த வேர் சுமந்த விழுதுகள் நீங்களே. உங்க அம்மாவை பிடிக்கும் என்பவர்கள் ரொம்ப மிஸ் பண்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.